என்ன பண்ணலான்ட்டு ஒரே யோசனையில இருந்தேங்க ஃப்ரைடே. எப்ப பாரு நான்வெஜ் எடுக்காம வெறும் வெஜ்ஜா பண்ணிட்டு இருந்தேனா, சரி இந்த வாட்டி நான்வெஜ் எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்க வீட்ல நாங்க நான்வெஜ் எடுக்கிறதே ரொம்ப ரேரு. ஏன்னா எங்க வீட்ல சாப்பிடுறது நான் சாப்பிட மாட்டேன், பையனும் சாப்பிட மாட்டான். எங்க வீட்ல ஹஸ்பண்ட், அப்பா, அண்ணன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாருமே வெளியில போயிட்டு நைட் ஒரு நைட் வர்றதால எல்லாமே டிஃபன் தான் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் வீட்ல இருந்ததால சிக்கன் பிரியாணி செஞ்சேன். அதுவும் இல்லாம எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அதனால வீட்லயே செஞ்சோம். என்னென்ன போட்டு ஆட் பண்ணணுன்றத சொல்றேன். என் பையன் தான் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தான். கண்டிப்பா இத சொல்லியே ஆகணும்னு சொன்னான். ஸோ அதனால சொல்லிட்டேன் நானு. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பட்டல ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. வெங்காயம், தக்காளி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கோங்க வெங்காயம், தக்காளி. அப்புறம் பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் போடும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் ஊற வச்சிருந்த ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தான் ஊறி இருந்தது இந்த ரைஸு. அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீச்ச வாடை வராது. வாஷ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள், உப்பு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்பப்போ டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா மட்டும் தான். மசாலான்னு பார்த்தா நான் அது மட்டும் தான் போட்டேன். ஃபுல்லாக எல்லாம் கிளறி விட்டுட்டு சிக்கன் கழுவி வச்சத எடுத்து நம்ம அதில் போட்டு ஒரு கலரு ஒரு 5 மினிட்ஸ் சிக்கன் வேகட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்ட வேகட்டும் சிக்கனு. இல்லைன்னா வேகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தம்ல போட்டுட்டேன். தம்ல போட்ட பிறகு இறக்கிட்டேன். அப்போ கபாப் இருந்தது. கபாப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டோம். தேங்க் யூ.